லவி கைஸ், ஒரு ரோஸ் மில்க் வாங்கினா இன்னொரு ரோஸ் மில்க் ஃப்ரீயா? அட ஆமாங்க. ரீசனா நானே என் ஃப்ரெண்டு வீட்டு வரைக்கும் போயிருந்தோம். அவன் வேற கிரிக்கெட் விளையாட போகணும்னு சொல்லி ஒரு தோப்புக்குள்ள கூட்டு வந்துட்டான். நல்ல ஒரு பெரிய தென்னை மரம் தோப்புக்குள்ள தான் விளையாடிட்டு இருந்தோம். எல்லாருமே சேர்ந்து இருந்து விளையாடும் போது செமையாட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா பால் வேற தொழிக்குள்ளவே விழுந்துட்டு அதை எடுத்து போட்டு அப்படியே விளையாட ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ஃப்ரெண்டு வேற பவுலிங்லாம் போட்டு தவட பறக்கி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் நல்லா விளையாடி முடிச்ச பேர் அங்க இருந்து ஃபாஸ்ட் கிளம்பிட்டோம். நம்ம ஃப்ரெண்டு வேற புத்தால வரைக்கும் வந்துட்டோம்னால அப்படியே மணக்குடி பாலத்தையும் பார்த்துட்டு போயிரும் சொல்லி போயிட்டு இருந்தோம். அப்படியே போயிட்டு இருக்கும்போது சைட்ல பார்த்தா ஒரு ரோஸ் மில்க் வாங்கினா இன்னொரு ரோஸ் மில்க்னு சொல்லி போட்டு இருந்துச்சு. நம்ம ஃப்ரெண்ட் எல்லாம் சேர்ந்து கடைக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டோம். கடையில பாத்தீங்கன்னா வேற குட்டி ஆம்பியன்ஸ்ல செட் பண்ணி வச்சிருந்தாங்க. நாங்க ஃபர்ஸ்ட் அவங்கட்ட ரோஸ் மில்க் தான் வாங்கியிருந்தோம். அதை ஃபாஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிட்டான். குடிச்சு பார்த்துட்டு உண்மையிலே சூப்பரா இருக்குல அப்படி சொல்லிட்டு இருந்தா. இன்னொருத்தன் வேற லெவல்ல இருக்குல அப்படி சொல்லிட்டு இருந்தா. கடையில வேற பருத்தி பால் இருக்குன்னு சொல்லி போட்டுருந்தாவ. நான் அதை வாங்கி குடிச்சு பார்த்தேன். டேஸ்ட் மேலே சூப்பரா இருந்துச்சு. 40 ரூபாய்க்கு இந்த பெரிய கண்ணாடி கிளாஸ்ல ஊத்தி கொடுத்துருந்தாங்க. நானே எங்க சேர்ந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். குடிச்சு பார்த்தா உண்மையிலே தரமாட்டு இருந்துச்சு மக்களே. உங்களுக்கு ஒரு ரோஸ் மில்க் வாங்கினா இன்னொரு ரோஸ் மில்க் ஃப்ரீயாட்டு குடிக்கணுமா? இந்த கடையில ட்ரை பண்ணி பாருங்க மக்களே. கடை கரெக்டா எங்க இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா மணக்குடி பாலத்துக்கு போடிய வழியில தான் மக்களே இருக்கு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. போடிய